வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ச்செல்வி வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது சேதுக்கு வந்து எப்படிப்பட்ட முடிவாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஏன்னா வந்து சேது வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து நெருங்கி போகிறாங்க. எப்படி வந்து நம்ம பண்ணதெல்லாம் தப்பு. ஏன்னா வந்து தமிழ்ச்செல்வி மேலே வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் வந்து நம்மள்கிட்ட ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மூஞ்சிலே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அவன் மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ எப்பயும் போல் சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பேட்டி எடுக்க வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, "நீங்க 2 பேரும் நல்ல புரிதலோட இருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்து பிரியணும்னு முடிவெடுத்திருக்கீங்க? இது என்ன காரணத்துக்காக நீங்க பிரியணும்னு முடிவெடுத்திருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து தமிழ்ச்செல்வி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சேது வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, "இல்ல நாங்க அந்த முடிவ மாத்திக்கிட்டோம்" அப்படின்னு. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ச்செல்வி, "இல்ல அப்படிலாம் முடிவில்ல. நாங்க 2 பேரும் பிரியறதான்னு" சொல்லிருவாங்க. இத கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க நம்ம சேது. இல்ல தமிழ்ச்செல்வி வந்து பொய் சொல்றாங்க. சும்மா உங்கள்ட்ட கேட்கறக்காக சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி வந்து பிரிய மாட்டாங்க. நாங்க 2 பேரும் வந்து சேர்ந்து தான் வாழ போறோம்னு சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி வந்து திருப்பியும் வந்து என்ன சொல்றாங்க, "இல்ல நாங்க 2 பேரும் பிரிஞ்சுருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு வந்து சேதுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. இன்னும் சேது வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன் வந்து இப்படி தமிழ்ச்செல்வி சொன்னாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து அடுத்த வீடியோவ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.